Hi friends, welcome to Bhavani Ari Creatives. நம்ம இன்னைக்கு parrot blouse ஓட மேக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். நான் வந்து ஒரே வீடியோவா போட்டுருப்பேன். என்னன்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசா இருந்தது. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hour 3 hour கிட்ட வரா மாதிரி இருந்ததா. ஸோ அதனால தான் நான் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போடலாம். ஸோ உங்களுக்கும் டீட்டெயிலாக புரியும்ல அப்படின்றதுக்காக தான். ஸோ வாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல் மேக்கிங் வீடியோ வந்து பார்த்துடலாம். நாளைக்கு நம்ம ப்ளவுஸோட ரேட்டும் அண்ட் ப்ளவுஸோட ஃபுல் வீடியோவும் வந்து நாளைக்கு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஸோ இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்டு இப்போ வந்து நம்ம இதில் 5D அண்ட் 3D ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம போட்டிருக்கேன், நான் நேற்றே சொன்னேன் உங்களுக்கு பிரிண்ட் வந்து நான் எப்படி தனித்தனியாக எடுத்தேன், அட்டாச் பண்ணேன். ஸோ அது எல்லாமே அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மீட்ரு, அதாவது 1.5 மீட்ரு வந்து உடம்புக்கு ஃப்ரண்ட்டுக்கு பேக்கு கை லாங் ஹேண்ட் இல்லையா? ஸோ அதனால் 1.5 மீட்ரு. ஸோ சில்க் காட்டனில் நல்லா ஒரு சூப்பர் கிளாத்தில் பிங்க் வந்து எடுத்தாச்சு. அண்ட் அதே மாதிரி ஒரு 1 மீட்டர் துணியில் தனியாக இன்னொரு துணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு வந்து நல்ல காஸ்ட்லியாக துணி எடுத்துக்கிட்டோம், சரிங்களா? நல்லியில் போய் எடுக்க சொன்னேன், நல்லா காஸ்ட்லியாக எடுத்தாங்க. அந்த பேட்ச் ஒர்க்கு கொடுக்கறதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், பட்டர் சில்க் இருக்குல்ல, நார்மலாக 150 ருபீஸு. ஸோ அது வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதில் தான் நம்ம பேட்செலாம் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதனால தான் இதில் வந்து அதில் அட்டாச் தான் பண்ண போகிறோம். ஸோ பிங்க் வந்து அந்த கிளாத் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் கிளாத்து அண்டு கொஞ்சம் கிளாத் வந்து மெலிசாக இருந்தாலும் அந்த ஷைனிங் கொடுக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நல்லா காஸ்ட்லியாக ஒரு 800 எடுத்தோம்னா நமக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும் கிளாத்து அப்படின்ட்டு என்னோட மெரூன் ப்ளவுஸ் நான் போடும்போதே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேட்டில் தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. நான் எடுத்தது வந்து பட்டர் சில்கில் நார்மலாகவே எடுத்துட்டேன். ஏன்னா திக்காக இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா பேரட்டு, இது வந்து நல்ல ஒரு திக்கான கிளாத் வந்து எடுத்தோம். ஏன்னா அப்போ தான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஆனால் ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே சேம் கலர் தான். எப்படினாலும் நம்ம வந்து மேலே போட்டு மறைச்சிருவோன்னு வச்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து நீங்கள் இந்த துணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தெரிய போகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு காஸ்ட்லியாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு 150 ரூபாயில் பட்டர் சில்க் மாதிரி எடுத்து கூட நீங்கள் தனியாக பேட்ச் ஒர்க்குக்கு போட்டுட்டு கூட நல்ல கிளாத் வந்து நீங்கள் ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து தெரியுது இல்லையா, அந்த போர்ஷன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து நல்ல இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான கிளாத் வந்து நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னோட சஜஷன், நான் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா, அது வந்து பேக் நெக்கோட ஹேங்கிங்ஸ் வந்து போட்டுட்ருக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் சேர்ந்து போட்டோங்க. ஏன்னா எங்களுக்கு டைம் கிடையாது. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவங்களதே வந்து நம்ம 10 ப்ளவுஸ் வந்து மே மாதத்துலேருந்து போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவது 3 ப்ளவுஸு, கல்யாண பொண்ணுது ஒரு 4 ப்ளவுஸ் போடணும். ஸோ இப்படி இருந்தது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா 2 பேர் நாங்கள் வந்து வேலை செஞ்சோம். நானும் செஞ்சேன், என்னோட வேலை செய்கிற பொண்ணும் செஞ்சாங்க. 2 பேருமே தான் நாங்கள் செஞ்சோம் ஒர்க்கு. அண்டு இப்போ வந்து முதுகு வந்து அவள் போட்டா, ஹேண்ட் வந்து நான் போட்டேன். 2 ஹேண்டு நாங்கள் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அப்படி போட்டால் மட்டும் தான் இந்த ப்ளவுஸ் வந்து முடிக்க முடியும். மேக்ஸிமம் இந்த ப்ளவுஸ் எங்களுக்கு போட்டு முடிக்கிறதுக்கு நாங்கள் 2 பேர் போட்டு முடிக்கிறதுக்கு, ஏன்னா வீட்லேயும் வேலை பார்க்கணும் உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாமே எங்களுக்கு போட்டு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 days ஆச்சு. ஸோ ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து வரதுக்கு ஒரு 10 days வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கரெக்டாக அவங்க ரிசப்ஷனுக்கு காலையில் நாங்கள் 10 மணிக்கு அவசரமாக இந்த ப்ளவுஸ் வந்து நாங்கள் கொடுத்தோம். ஸோ அதுக்கு வந்து சான்ஸே இல்லை. ரேப்பிடோ போட்டு டம்ஸோ போட்டு நைட்டு உடம்ப கொடுத்து காலைல கையை கொடுத்து இந்த மாதிரிலாம் அட்டாச் பண்ணோம். ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் லாஸ்ட்டில் ஒன்றா சொல்லிட்டே வரேன். இப்போ நான் இந்த பேரட் வந்து நான் சொன்னல, அதை நார்மல் பிளெயின் கிளாத் தனியாக வாங்கியிருந்தேன். அதில் வந்து நிறைய வந்து பேரட் வந்து, ஏன்னா இப்போ நம்ம வந்து பேக்குக்கு 2 பேரட் வைக்கிறோம் அண்ட் ஹேண்டுக்கு 2 பேரட், ஒரு ஹேண்டுக்கு இன்னொரு ஹேண்டுக்கு 2 பேரட். அப்போ வந்து நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, 6 பேரட் நம்ம தைக்கணும், சரிங்களா? ஸோ 6 பேரட் நாங்கள் ஸ்டிச் பண்ணுறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்களோட சாரியில் வந்து இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்குது. அது அந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா பனாரசி சில்க்கு. அது வந்து நான் சாரீ என்கிட்ட இப்போ இல்லை, அதனால தான் நான் இதோட காட்ட முடியல. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது அந்த சாரீ வந்து இப்போ அவங்கள்தே இன்னொரு 10 ப்ளவுஸ் இருக்குது.
ஸோ ஸ்டிச்சிங் அண்ட் ஆரி ஒர்க்குக்கு ஒரு 7 ப்ளவுஸ் கிட்ட இருக்குது. ஸோ அப்படி அவங்கக்கிட்ட நான் கேட்டு அந்த சாரீ வந்து கட்டாயமாக வாங்கி உங்கள் கூட நான் இன்னொரு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். சரிங்களா? அவங்களதே இன்னொரு கிளியா ஆரி ஒர்க் போடுறது அதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனாரசி சில்க் வந்து அவங்க ஆர்எம்கேவியில் யாரோ அவங்க ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணாங்க மேரேஜுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ளவுஸுக்கு அவங்க பொண்ணுக்கே தெரியாமல் சஸ்பென்ஸாக தான் நாங்கள் இந்த டிசைன் வந்து போட சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சஸ்பென்ஸாக தான் போட்டேன். அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து எல்லாமே வந்து எனக்கு இந்த பேரட் வந்து தூக்குன மாதிரி நல்லா அழகாக எம்போஸ்டாக தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதே மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னேன். இன்னொன்று என்னென்னா நம்ம 5D ஒர்க்குனா 2 பேரட்டு பண்ணிவிட்டு தனியாக வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணுவோம். அதுதான் 5D. ஓகேங்களா? 3D வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா தனித்தனியாக கட் பண்ணி அட்டாச் பண்ணுவோம். ஸோ இதை நான் ரெண்டுமே இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இதையும் 5Dயாகவே காட்டணும் அண்டு 3D ஒரு இதுலேயே இருக்கணுன்றதுக்காக தான் நான் இது மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி பண்ணேன். கொஞ்சம் பார்க்கவும் நல்லா எம்போஸ்டாக தெரியணும். ஸோ ஒரு 5D எஃபெக்ட்டுக்கு அதே சமயத்தில் 3D டைப்பாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஐடியா பண்ணி பண்ணது தான் இந்த டிசைனு. அண்ட் இப்போ வந்து 2 பேரட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ இதை நான் எப்படி அட்டாச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ ஏன்னா கொஞ்சம் வீடியோ வந்து எடுத்து வச்சுருந்தேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டில் எனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் தோணவே இல்லை. இப்போ யோசிக்கிறேன், நம்ம கொரோனா டைம்லலாம் நிறைய சும்மா வீட்டில் இருந்தப்போ இப்போ யோசிக்கிறேன் இந்த மாதிரிலாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக போட்டோம் நிறைய ப்ளவுஸஸ்ஸு. அப்போ வந்து என்கிட்ட ஃபோனும் நல்ல ஃபோன் கிடையாது, ஏதோ ஒன்று அப்படியே எடுத்து போடுவேன் யூடியூப்பில். இப்போ தான் யோசிக்கிறேன் நான், நம்ம இனிமேல் வந்து நிறைய போடணும், எல்லாமே காட்டணும் உங்ககிட்டலாம் அப்படின்னு சொல்லி இப்போ யோசித்து ஒன்றும் வந்து ஒரு சின்ன டிசைன் பண்ணால் கூட ஒரு வீடியோ எடுத்துடுறது அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இது வந்து அட்டாச் பண்ணுறது தான் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அதை கட் பண்ணிட்டோமா? கட் பண்ண பிறகு நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட சொல்லி ஃபஸ்ட்டு வந்து இந்த பேரட்டில் ஸ்டஃப் பண்ணி வைக்க சொல்லிட்டேன். ஏன்னா ஸ்டஃப் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த 5D லுக் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து ஸ்டஃப் பண்ண சொல்லிட்டேன். அது என்ன ஸ்டஃப் பண்ணியிருக்கேன்னா நம்ம நார்மலாக டெடிபியர் ப்ளவுஸ்லாம் இருக்குல்ல, சாரி டெடிபியர் பொம்மைலாம் இருக்குல்ல, அது உள்ள ஒரு காட்டன் வரும்ல, அது வந்து கிலோ 150 என்னமோ சம்திங்கு. அது வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வந்து ஃபர்ரு பொம்மைங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அது ஒரு தனியாகவே ஒரு கிளாஸ்லாம் போனேன். சிம்பான்சி பண்ணேன், டெடிபியர் பண்ணேன், அதெல்லாம் பண்ணேன். அது இல்லாத இதுவும் கற்றுக்கிட்டேன். எதுனா குஷன் பில்லோஸ் இருக்குல்ல, அது ஒரு 12 வெரைட்டிஸ் நான் கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் எப்பயோ கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த 12 வெரைட்டிஸ் கற்றுக்கும் போது நான் நிறைய காட்டன் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது என்கிட்ட இருந்தது. எனக்கு என்ன ஐடியா தோணுச்சுன்னா, சரி அந்த காட்டன் வந்து நம்ம மேலே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு நல்லா ஒரு கொஞ்சம் நல்ல பெருசாகவே ஸ்டஃப் பண்ணோன்னா அது 5D லுக்குக்கு அந்த பேரட் வந்து தனியாக வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்றத மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ அதனால் அதை நிறைய ஸ்டஃப் பண்ணிக்கினேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம அது மேலே ஸ்டிச் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஸ்டஃப் பண்ணியிருக்கிறது வந்து காட்டன் இல்லையா, ஸோ ஈஸியாக உங்களுக்கு நீடில் வந்து இறங்குது. அதனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அதை பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பேரட் வந்து மேலே வச்சுட்டு அதை சுற்றி வந்து செயினில் வந்து ஒரு ஆரி ஒர்க்கு நான் போட்டுக்கிறேன். ஏன் அப்படி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா, நம்ம கை ஊசியில் தைக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி போட்டுட்டு கொஞ்சம் இந்த ஸ்டஃப் பண்ண இடத்த வந்து கொஞ்சம் மேலே அந்த பேரட்டோடு சேர்த்து தூக்கி திருப்பி கை ஊசியில் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அது அப்படியே நல்லா ஒரு மாதிரி நல்லா எம்போசிங்காக தெரியும். அந்த பேரட் வந்து எம்போசிங்காக தெரியும். ஃபஸ்ட்டு நான் தனியாக தைச்சேங்க, அது வந்து அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக வரலையா. அப்புறம் வந்து என்ன பண்ணேன், என் பையனை கொஞ்சம் பிடிக்க சொல்லி, வாடா எனக்கு கொஞ்சம் புடுறா, இந்த மாதிரி வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க பஞ்சு மட்டும் செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க ஒர்க் பண்ணுறவங்க. நான் வந்து அப்புறமா நைட்டு உட்காந்து இதெல்லாம் நான் பண்ணேன். அப்போ வந்து நான் தனியாக பண்ணேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து அது கரெக்டாக வரலையா. ஸோ ஒரு கையில் பிடிச்சிட்டு பண்ணுறது, அதனால் வந்து எடுத்துகிட்டு திருப்பி என் பையனை பிடிக்க சொல்லி அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணேன். ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு நல்லா வந்து நீங்கள் கார்னர் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பிசுறு வந்து கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. அப்படி பிசுறு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் வந்து அந்த பஞ்சு வந்து அப்படியே கிளியராக தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் பிசுறு இல்லாமல் அழகாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தச்சு முடித்த பிறகு நீங்கள் என்ன நல்ல ஒரு 3-4 ஜர்ரி அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. ஜர்ரிலேயே கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு நீங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்த பிறகு நார்மல் த்ரெட் இருக்கு இல்லையா, நம்ம மிஷின் த்ரெட்டு, ஸோ அது வந்து ஒரு குட்டி எம்மிங் பண்ணுற நீடில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு நான் இப்போ பிடிச்சி தைப்பேன் ஒரு மாதிரி. அந்த பேரட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி முடித்த பிறகு ஒரு மாதிரி எம்போஸ்டாக இப்படி இழுத்து பிடிச்சி வச்சு தைப்பேன். ஸோ அது நீங்கள் வீடியோ வந்து கவனமாக பார்த்துட்டே வாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பேரட் வந்து நான் எப்படி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். சாரி, இது பேரட்டு பஞ்சவர்ண கிளின்னு நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ 3 விதமான கலர்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்கேன்ல, ரெட்டு அண்ட் எல்லோ கலரு அண்டு ப்ளூ கலரு. ஃபுல்லாக வந்து லோடிங் தாங்க. அதுவும் அந்த லோடிங் கூட எப்படி தெரியுமாங்க கொடுத்தேன், ஒரு த்ரெட்டு கொடுத்தா அந்த த்ரெட்டு வந்து நல்லா எம்போஸ்டாக தெரியாதுன்றதுக்காக த்ரெட்டுக்கு மேலே த்ரெட்டு ஒட்டி அதுக்கு மேலே லோடிங் கொடுத்தேங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளே வந்து நம்ம பேரட்டுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோடிங் ஸ்டிச்சே வந்து நான் 2 த்ரெட்டு, அதாவது இந்த கீழெல்லாம் பார்த்திங்கன்னா 2 த்ரெட்டு, உடம்புக்கெல்லாம் வந்து 3 த்ரெட்டு. ஸோ இந்த மாதிரி மேலே 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 ஒட்டி அதுக்கு மேலே லோடிங் கொடுக்கும்போது அது இன்னும் எம்போஸ்டாக அழகாக கொடுத்தது. ஸோ ரொம்ப அழகாக தூக்கி காமிச்சிது. எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த ப்ளவுஸ். எனக்கு பார்க்கவே, நாளைக்கு பாருங்களேன் ப்ளவுஸ் வந்து டம்மியில் போட்டு வீடியோ எடுத்திருக்கேன். சான்ஸே இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃபாரஸ்ட் தீம் வந்து நிறைய இல்லாமல் வெறும் மானு கிளி வச்சு ஒரு ஃப்ளவர்ஸு அதை படிக்க வச்சு நாங்கள் ஒரு அந்த தீம் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இது ஃபாரஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, நார்மலாக வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்களேன், இது என்ன வச்சுக்கலாம், இது என்ன தீம்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ நல்லா அதை வந்து கட் பண்ணி எடுத்த பிறகு அந்த பஞ்சுலாம் வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக அதெல்லாம் நான் உள்ளே வச்சு திருப்பி வந்து ஆரி நீடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்ட்டு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ஒரு ரேண்டமாக தச்சிட்டேனா, அதுக்கப்புறம் அந்த பீக்காக்கோட வயிற்று பக்கம், அதுக்கப்புறம் அந்த வால் கிட்ட அதெல்லாம் வந்து இன்னும் நமக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கணும்ல, அதனால் என்ன பண்ணேன்னா ஊசி நூல் வச்சு நல்லா வந்து அந்த ஸ்டஃப்பை வந்து நல்லா இப்படி மேலே தூக்கி விட்டு அது வந்து அப்படியே நல்லா அந்த கார்னரில் மட்டும் இழுத்து தச்சுக்கிட்டேன். ஏன் அப்படி நான் தைச்சேன்னா அந்த ஒயிட் ஃபர்லாம் எதுவுமே தெரியக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து அந்த பேரட் வந்து நல்லா ஃபைடியாக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து நான் ஐடியா பண்ணேன். ஸோ அப்போது உங்களுக்கு நல்லா வந்து அது நல்லா எம்போஸ்டாக காட்டும். நீங்கள் நாளைக்கு ப்ளவுஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த பேரட் மட்டுமே வந்து தனியாக வந்து தெரியும். ஸோ இந்த பஞ்சவர்ண கிளி வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து உங்களுக்கு அந்த ப்ளவுஸோடு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ பேக் நெக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நான் பிரிச்சுட்டேன். ஸோ இதுதாங்க பேக் நெக்கு. ஸோ 2 பஞ்சவர்ண கிளி எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி அந்த மானில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மானு வந்து ஒரு 4 கலர் த்ரெட்டு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது லைட்டு ப்ரௌனு, அதுக்கடுத்த லைட்டு ப்ரௌனு, அதுக்கடுத்த லைட்டு பீச் கலர் அண்டு டார்க் ப்ரௌனு. ஸோ இந்தமாதிரி 4 விதமான கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு இன்னொன்று சுகர் பீட் அண்ட் கட் பீடு. ஃபஸ்ட்டு வந்து நான் சுகர் பீட் என்ன ஐடியா பண்ணேன், கட் பீட் என்ன பண்ணால் செல்ஃபாகவே போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க தான் கேட்டாங்களா கலர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் கட் பீடில் வந்து லீஃப் வரா மாதிரியும், அப்புறம் வந்து அதில் ஒரு ப்ளூ கலர் பீட்ஸ் வந்து வரா மாதிரியும், ஸோ கட் பீட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் டார்க்காக அந்த ஃப்ளவருக்குள்ளே வரா மாதிரி, அப்புறம் வெளியில் வந்து லைட் ப்ளூ வரா மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து போட்டு பார்த்துட்டு ஒன்று போட்டு பார்த்து பிரிச்சுட்டு தாங்க போட்டோம். அதுக்கப்புறம் அந்த அங்கங்கே நான் 3D ஃப்ளவர்ஸ் வச்சுட்ருக்கேன் பாருங்களா, அது வந்து ஒரு 45 ஃப்ளவர் கிட்ட, ஒரு 50 ஃப்ளவர் இருக்கும். ஸோ ஹேண்டுக்கு பேக் நெக்குக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு கிளாத்தில் தனியாக ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா கட் பீட் ஒர்க்லேயும், ஒரு ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க்லேயும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெடி பண்ணி எங்கள் வீடே பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குது. ஸோ அது எல்லாமே துண்டாக கட் பண்ணி அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணி அதை வைக்கிறதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம வேலைங்க. 3-4 ஃப்ரேம் மாட்டி வச்சு நாங்கள் தனித்தனியாக ஒர்க்கு போட்டோம். ஸோ இந்த ப்ளவுஸு 2 பேர் வேலை செஞ்சோம் இந்த ப்ளவுஸில். அண்டு இந்த ப்ளவுஸ்க்கான ப்ரைஸில் வந்து நம்ம நாளைக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் பேக் நெக்கில் வந்து நான் அந்த 3D ஃப்ளவர் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அண்டு இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ண பிறகு தான் நான் பேரட்டே தைச்சேன். சரி இது உங்கள் கூட அப்படியே வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்து அப்படியே நான் காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம ஹேண்டுக்கும் பேரட்டு வைக்க போகிறோம். ஸோ ஹேண்டுக்கும் வந்து சேம் அதே தான். அந்த பேரட் வந்து வெடிச்சு முடித்த பிறகு, அதாவது பஞ்சவர்ண கிளி ஓகேங்களா, வச்சு முடித்த பிறகு அந்த ஹேண்டும் வந்து வீடியோவில் இருக்குது. நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சரிங்களா? பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வந்து நான் பீட்ஸ் பற்றி சொல்லிகிட்டே இருந்தேன்ல, அப்படியே நம்ம வந்து ஜர்தோசி ஃப்ளவர்க்கெலாம் போயிட்டோம்ல. இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வேறு பீட்லாம் போட்டோம் சரிங்களா. அப்போ போடும்போது ஆன்டிக் பீட் அண்ட் கோல்டு இதுமாரி ட்ரை பண்ணோமா. அப்போ எங்களுக்கு வந்து அது பிடிக்கல. ஏன்னா ஒவ்வொரு மாதிரி செல்ஃபாக இருக்கிற மாதிரி தோணுச்சா. ஏன்னா கிளியெல்லாம் பிரைட்டாக இருக்கும்போது நம்ம வந்து ஃப்ளவர்ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் பீடு அந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் பிரைட்டாக தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் அந்த மாதிரி தான் நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பிங்க் கலர் கட் பீட் கூட நல்லா வந்து ஜொலிக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு பட்டர்ஃப்ளை போட்டிருந்தோம் நாங்கள். அது வந்து எல்லோ கலராக போட்டோம். ஏன்னா ப்ளூ கலர் ஃப்ளவர் போடும்போது ஒரு எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை போடலாம், அப்போ அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அப்படி போட்டேன். அண்ட் அதே மாதிரி கீழே ஒரு ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கட் பீடும் அண்ட் டார்க் பிங்க் கலர் சுகர் பீடும் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ உள்ளே வந்து லைட்டாகவும் மேலே டார்க்காகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னொரு லீஃப் வந்து லைட்டும் அண்ட் டார்க்கும் மாற்றி மாற்றி போட்டேன். ஏன்னா அந்த லைட் டார்க்குனா எல்லா லீஃபும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஸோ அதனால் அண்ட் லைட் அண்ட் டார்க். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்டில் தான் வந்து இந்த ஒர்க் வந்து நான் பண்ணேங்க. ஸோ கழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டைப்பு, அதை சுற்றி வந்து ஒரு 6 லைன் ஜர்ரி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் மாதிரி போட்டேன். நல்லா திக்காக இருக்கணுன்ட்டு. நான் ரோப்போ கீப்போ எதுவுமே வைக்கல. ஒன்லி செயின் போட்டுட்டு ஸ்கேலப் டைப்பில் அதுக்கு மேலே அப்படியே ஜிக்ஸாக் மாதிரி கொடுத்தது தான் அந்த ஸ்டிச்சு. ஸோ ஒரு 6-7 ஸ்டிச்சஸ் கிட்ட நாங்கள் செயின் வந்து போட்டிருப்போம் அந்த ஸ்கேலப் டைப்பில். ஸோ அதுக்கு மேலே ஜிக்ஸாக் போட்டதுனால அது நல்லா கனமாக தெரியுது. ஏன்னா டெய்லருக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு அது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான், அவங்களுக்கு ஈஸியாக தைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சரிங்களா. அண்ட் அதுக்கப்புறம் ஜர்ரியில் எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்த பிறகு நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு சில ஃப்ளவர்ஸ்க்கெலாம் வந்து நாங்கள் த்ரெட்லேயும் வந்து அவுட்லைன் கொடுத்தோம். ஏன்னா அப்படி கொடுத்தா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக த்ரெட்லேயும் வந்து நாங்கள் அவுட்லைன் கொடுத்தோம். அந்தந்த கலரில் வந்து நாங்கள் த்ரெட் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிட்டோம். ஸோ பேக் வந்து இதுதாங்க. மானில் வந்து நான் சொன்ன மாதிரி 4 கலர்ஸ் கொடுத்துருக்கேன். அண்டு சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சுருந்தேன், அந்த கிளிப் ஸ்டோன்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் வந்து பீட்ஸ்க்கெல்லாம் சொன்னேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க, இந்த 3D ஃப்ளவர்ஸ்லாம் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த 3D ஃப்ளவர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வச்சுட்டு அப்படியே சும்மா லீஃப் மாதிரி போட்டு ஸ்கேலப் டிசைன் போட்டு முடிச்சுக்கிட்டேன். ஹேண்டு நான் சொன்னேன் இல்லையா, முடித்த பிறகு உங்களுக்கு இந்த வீடியோவில் கடைசியில் வரும்னு சொல்லிட்டு, அதுதாங்க ஹேண்டு. இங்கே பாருங்கள், நம்ம பேக்கில் என்ன போட்டிருந்தோமோ அதே தான் ஹேண்டுக்கு. ஸோ இன்னும் கூட நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருந்ததுங்க, நான் இன்னும் அட்டாச் பண்ணலை, எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டம்மியில் போட்டு ப்ளவுஸோட ரேட்டும் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு அண்டு நம்ம அந்த ரிசப்ஷனுக்கு போயிருந்தோம் இல்லையா அந்த வீடியோ அண்டு கல்யாண பொண்ணு போட்டிருந்த அந்த பிக்சர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னொரு வாட்டி இந்த வீடியோலையும் பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கு அந்த வீடியோ வந்து வரும். ஸோ இந்த பேரட் டிசைன், அதாவது இந்த பஞ்சவர்ண கிளி ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாச்சும் டவுட்னாலும் நீங்கள் என்ன தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இந்த டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட பிரிண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ என்கிட்ட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம இந்த ப்ளவுஸோட டம்மியில் போட்டு பார்க்கலாம். ஓகே, பாய்.